நம்ம தாரா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறா. ஸோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே, நான் தான் உங்கள் தேவ். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு. ஸோ சடனாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் ஆக்சுவலாக கிளைமேட் நல்லா இருந்தது. ஸோ அதனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் பிளான் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வீட்டில் எந்த ஒரு வீடியோஸும் எடுக்க முடியல. நம்ம தாரா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறா. இந்த இடம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய பர்த்டே வந்து சோலோவாக இந்த இடத்துல தான் செலிப்ரேட் பண்ணேன். நான் அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன். ஆக்சுவலாக இதற்கு மேலே நிறைய வீடியோஸ் போடலான் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 year பிரேக் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போயிடுச்சு. ஸோ இதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸுங்கிறது அப்பப்போ சம் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நம்மளுடைய ட்ராவல் பிடிக்குன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே என்னென்ன விஷயங்கள் ஆகுது, என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது, என்னால் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சவுண்ட் கேட்குதுங்க, ஒரு பேர்டோட சவுண்டு. நான் அப்படியே ஜஸ்ட் ஒரு 2 seconds, ஒரு 10 seconds மட்டும் ஆஃப் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் பேசாமல் இருக்கேன், அந்த பேர்டோட சவுண்டு நீங்கள் கேளுங்க. ஆக்சுவலாக ஒரு ரிதம் மாதிரி இருக்குது. ரிதமே தான் கைஸ். இங்கே மேலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் பூவாக உதிர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் மழை வேறு தூறிக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலாக கிளைமேட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தூறுறது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ப்ளூ கலரில் இருக்குது. நடுவில் நம்ம தாரா நின்றுட்டுருக்கா. ஆக்சுவலாக இங்கே நிறைய ஃபோட்டோஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்காங்க. தாரானால தான் எல்லாமே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது இந்த பீக்கு பார்க்குன்னு சொல்லி பீக்கு பார்க்காமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளார போகலை. ஜஸ்ட் இங்கே வந்து அந்த பேரட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சும்மா ஜஸ்ட் தாரா இங்கே நிறுத்திட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இங்கே இது இருக்குது அப்படின்ட்டு காட்டிகிட்டு போயிடலான்னு தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஜஸ்ட் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பீகாக்கு அது இதெல்லாம் பார்க்கலாம். கிட்ஸ் ஏரியா நல்லாயிருக்கும் போல். நான் இன்னும் உள்ளார போகலை. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 300 சார்ஜ் போட்டிருக்காங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 300 வந்து மேல் என்ட்ரி ஃபீஸ் ஆமாம், கிட்ஸுக்கு வந்து 200 ஆமாம். ஸோ அதனால் வரவங்க ஜஸ்ட் இங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வந்து பார்த்துக்கோங்க. காட்டில் பயங்கரமான ரெயின் கைஸ், ஹெவியான ரெயின். தாரா ஃபுல்லாக நினைச்சிட்டா. இந்த இடத்த உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. பட் ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டிம்மாக பயங்கரமாக இருக்குது கைஸ். ஒரு மாதிரி டார்க்னஸ்ஸாக இருக்குது. சுற்றி முற்றி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குது இந்த இடமே. ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து சேர்வாயன் டெம்பிளுக்கு போகுதாமா. ஸோ சேர்வாயன் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கேம்ப்லாம் போட்டு நிறைய வீடியோஸ்லாம் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த பிளேஸில் ஏன் நிறுத்தினா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸ் செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட் ஆகுது இல்லை ஸ்க்ரீனு. ஆக்சுவலாக அது ஒயிட் கிடையாது, அப்படியே ஒரு மாதிரி மிஸ்ட் ஆகிற டைம். ஆக்சுவலாக மழை வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மிஸ்ட்டு படிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப க்ரீனிஷாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த இடத்துல நின்றுட்டேன், தாராவை நிறுத்திட்டு. நல்லா இருக்குது கைஸ். நம்ம அந்த சேர்வாயின் ஹில்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். மன்னிச்சுக்கோங்க, மோட்டோ விலாகில் என்னால் அந்த இது ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னால் எடுக்க முடிஞ்ச ஒரு என்ன சொல்கிறது, கையிலே எடுத்து பிடிச்சிட்டு வரேன். ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். வண்டியை வந்து பள்ளத்தில் போகிறதுனால ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நல்லா இருக்குது கைஸ், பீஸ்ஃபுல்லாக. எந்த ஒரு நாய்ஸினஸும் இல்லை, அதிகமான பொல்யூஷன் கிடையாது, யாருமே அதிகமாக வரல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லாக தனியாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகணும், யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு தாராளமாக வரலாம். ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது கைஸ், யாருமே இல்லை ஆக்சுவலாக. ஆஹா, இந்த சீனரிலாம் பார்த்துட்டு மழை வேறு வந்திருக்கா கைஸ். இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்த்துட்டு போகையிலே அப்படியே பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆஹாஹா,
எனக்கு மைக் ஆடியோ எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரில. ஏன்னா நான் வெறும் ஃபோனில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது கோப்ரோ ஒன்று சீக்கிரமாக வாங்கணும் கைஸ். இன்னும் கொஞ்ச நாளில் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். நிறைய நல்ல பிளேஸை வந்து கவர் பண்ண முடியல. இந்த இடத்துல அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் இல்லாதனால இந்த இடத்த பிளேஸ் நல்லா கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ கைஸ், இதுதான் என்னுடைய மோட்டோ ப்ளாக். நான் ஆக்சுவலாக இப்போ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளான் இருக்குது. ஒன்று இப்படியே வந்து சித்தி வீட்டுக்கு கிளம்பலாமா, இல்லை அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓஹோ, இந்த இடம்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். ரோடெலாம் பாருங்கள், என்ன மாதிரி வியூ, என்ன மாதிரி. ஆஹாஹா, எனக்கு ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். நான் இந்த ரைடை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, நான் இந்த ரைடெலாம் பண்ணுறப்போ எனக்கு என்ன அறியாமையே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வருது கைஸ். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் கைஸ், இந்த இடத்தெல்லாம் பார்க்காம சித்துறாதீங்க கைஸ். ஆஹா, இதோ இதோ இந்த பயணத்திலே இது போதும் கண்மணியே, வேறென்ன நானும் கேட்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முன்ன ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிரிந்தாலும் மனதிலே இந்த நொடியில் என்றும் வாழ்வே. இப்போ நம்ம நிற்கிறோம்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல் போகுது இல்லை கைஸ், அந்த இடம் இருக்குல்ல, அதுதான் எட்ஜு. ஆனால் அங்கே கொண்டு போய் எனக்கு பைக்கை நிறுத்துறதுக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை வெயிட்டிங்க்கு அதிகமாக இருக்குது, சரிஞ்சிருச்சு போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிட்டேன் கைஸ். எந்த அளவுக்கு ஃபுல்லாக மலையில் நனைய முடியுமோ அந்த அளவுக்கு நனைஞ்சிட்டேன் கைஸ். கைஸ், கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எண்டு. சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த லைன்லேருந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது கைஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கீழே குழி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எண்டு. தாரா இங்கே நிற்கிறா. லாஸ்ட் எண்டில் வந்து நிறுத்திருக்கோங்க கைஸ், வியூ பாயிண்டில். இங்கே பாருங்க, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் எண்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக தான் இருக்குது. கடைசி எண்டில் வந்து தாரா நிற்கிறா. ஓகே கைஸ், டாடா பாய் பாய். மீண்டும் ஒரு ரைட் வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். என்னுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.